சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணுக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசிகளாகி நமக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று தேவனுடைய உடன் வேலையாட்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கின்றோம். தேவன் விரும்பியிருந்தால் ஜெருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவதற்கு சில புறஜாதி ஜனங்களை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது ராஜாவாகிய கோரேசை பயன்படுத்தி ஜெருசலேமின் மதில்களை மீண்டுமாக கட்டுவதற்கான பொருட்களை கொண்டு தனது இராணுவத்தை அவன் அனுப்பியிருக்கலாம், அல்லது தேவன் ராஜாவாகிய அர்தசாஷ்டாவை பயன்படுத்தியிருக்கலாம். மேலும் மிக குறுகிய காலத்தில் இதை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அவர் இதையெல்லாம் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த ஸ்லாக்கியத்தையும் பொறுப்பையும் தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். உண்மையிலேயே மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெற்றவர்கள் மட்டுமே தேவனுடைய வீட்டை கட்டுவதில் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். மேலும் நாம் ஒரு பிரிவையோ அல்லது ஒரு குழுவையோ உருவாக்குவதற்காக ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய வாசஸ்தலத்தையும் தேவன் தங்கும் ஒரு பரலோக வீட்டையும் கட்டுவதற்காக நாம் அவருடைய பெயரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் தேவனுடைய நித்திய வாசஸ்தலமாக தேவ ஆலயமாக மாற விசுவாசிகளாகிய நாம் ஒன்றிணைக்கப்படுகின்றோம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த ஆலயம் செங்கற்களாலோ மற்ற கற்களாலோ மண்ணினாலோ மரத்தினாலோ உருவாக்கப்படவில்லை. இது ஒரு நித்திய ஆவிக்குரிய வாசஸ்தலம். இதை கட்டுவதற்கான பாக்கியமும் கனமும் உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த பாக்கியம் தேவ தூதர்களுக்கு கூட வழங்கப்படவில்லை. ஆனால் இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது.